சில ஆட்கள் சூசைட் பண்ணிடுறாங்க. இப்போ ஏன் சூசைட் பண்ணிடுறாங்க? ஆசைகளும் கனவுகளும் ஒருபோதும் நிறைவேறாது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கனவு கண்டா பலிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ காலையில் கனவு கண்டா பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, கனவுன்னா என்ன, ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி கனவாக காண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்மளோட பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவோம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், இப்போ வந்து நம்ம எல்லாமே அது இப்படி சொல்லுவோம். சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது உள் மனம் அப்படின்னு சொல்லுவோம், ஆள் மனம்னு கூட சொல்லுவோம். அது வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அது நமக்கு வந்து வேலை சொல்லும். நம்மளோட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது நமக்கு தெரியாது, நம்ம கான்சியஸாகவே நடக்காது, அது பாட்டுக்கு அது நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அதுவாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சப்கான்சியஸ் மைண்டு பார்த்துக்கும். நம்ம போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ரெண்டில் பார்த்து போகிறோம், சரி வண்டி ஏதாவது வருதா, பிரேக் அடிக்கணுமா, நம்ம இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இது கான்சியஸ் மைண்டு பார்த்துக்கும். ஒரு புக் எடுக்கிறோம், அந்த புக் எடுத்து படிக்கிறோம், இது கான்சியஸ் மைண்டு பார்த்துக்கும். இப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கண்டென்ட் எல்லாமே அதுவாக நடக்கும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நடக்கும். அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கண்டென்ட் எப்படி கொண்டு போகிறது, அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, சில ஆட்கள் சூசைட் பண்ணிடுறாங்க. இப்போ ஏன் சூசைட் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா, அது சப்கான்சியஸ் மைண்டில் அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி இவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். சூசைட் பண்ணுறது சரிதான் அப்படின்னு இவன் ரெஜிஸ்டர் பண்ணால், சப்கான்சியஸ் மைண்ட் இது பண்ணிடும், அது எக்ஸிக்யூட் பண்ணிடும். சப்கான்சியஸ் மைண்ட்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். அது வந்து யோசிக்கவே செய்யாது. இது சரி தப்புங்கிறது சப்கான்சியஸ் மைண்டு கிடையாது. ஸோ அப்படி பார்க்கச்சில வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம படக்கூடியதெல்லாம் ஆசைகள். எனக்கு இதுக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஆசை, எப்படியா ஒரு கார் வாங்கணும், இது கனவு. ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும், இது ஆசை. எப்படியாவது ஒரு கார் வாங்கணும், இது கனவு. நான் ஒரு கார் வாங்கியே தீரணும், அது இந்த மேக்கான காராக இருக்கணும், இன்ன கலராக இருக்கணும், அதில் இன்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும், அதை நான் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே நான் அந்த காரை ஓன் பண்ணணும். இது இலக்கு. இது இலக்கு. இலக்குகள் நிறைவேறும். ஆசைகளும் கனவுகளும் ஒருபோதும் நிறைவேறாது, இலக்குகள் நிறைவேறும். இப்போ இந்த இலக்கை எப்படி கொண்டு வரது அப்படின்னா, ஆசையும் கனவும் எப்போவுமே கான்சியஸ் மைண்டில் இருந்துகிட்ருக்கும். இலக்கு சப்கான்சியஸ் மைண்டு போயிடும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கொண்டு போனால் அது நடக்கும் இல்லையா? அப்போ அந்த இலக்குங்கிறது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடியது. அப்போ அது கண்டிப்பாக நடந்துடும். இப்போ நம்ம டாப்பிக்கு வருவோம். காலையில் கனவு கண்டா பலிக்குமா? பொதுவாக எப்போவுமே வந்து பீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம வந்து பகலில் இருப்போம். நம்ம தூங்கும் போதும், தூங்கி முழிக்கிற இந்த பிரம்ம முகூர்த்தம், இந்த காலை நேரங்களில் தூங்காமல் இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் நம்ம வந்து ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்போம்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஆக்டிவில் இருக்கும், ஓப்பனில் இருக்கும். ஏன்னா கான்சியஸ் மைண்டு தூங்கிடுச்சு இல்லையா? இப்போ கான்சியஸ் மைண்டு தூங்கிடுச்சு, நீங்கள் தூக்கம். இப்போ சப்கான்சியஸ் மைண்டு ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் முழிச்சு காலையில் வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ சப்கான்சியஸ் உள்ளேருந்து வேலை செய்யிட்ருக்கோம், கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆயிரும். கிளியர்? இப்போ சப்கான்சியஸ் மைண்டில் வந்து சில விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை திருப்பி செய்கிறது மூலமாக, இல்லை அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக, இல்லை அதை நீங்கள் எடுத்து உள்ளுக்குள்ளே அதுதான் எனக்கு லைஃப் அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கிறது மூலமாக ஒரு பெரிய ப்ராசஸில் தான் அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும். இந்த ப்ராசஸ் பண்ண தெரியாதவங்க தான் ஆசையிலையும் கனவுலையும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பயம் அவங்களுக்கு. ஆனால் அந்த ப்ராசஸ் தெரியும், இல்லை அவங்க திருப்பி அதை ஒரு வெறியாக எடுத்துட்டாங்க. ஒரு ஏமாற்றம், ஒரு அவமானம், இப்போ ஒரு வெறி, இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸில் இருக்கும்போது உங்களுக்கு வேகம் இருக்கும். இப்போ காலையில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் காலையில் முழிக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு கனவு வருது, இல்லை ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கும்போது, நீங்கள் காணும்போது மட்டும் இல்லை, இது எனக்கு வேணும், இப்படி வேணும்னு நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸில் டைரெக்டாக கொண்டு போக முடிகிறதுனால அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸில் ஒரு விஷயம் இருந்தால் அது நடக்கும். அப்போ அந்த நேரத்தை நீங்கள் உங்கள் இலக்குக்காக பயன்படுத்துறது மூலமாக, உங்கள் இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 48 நாள் காலையில் அப்படியே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே எடுத்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறது மூலமாக அது உள்ளே ரெஜிஸ்டர் ஆகி அது வெளியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 100% நடக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் நான் சொன்னாங்க, காலையில் கண்ட கனவு பலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
காலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிற கனவை உங்கள் சப்கான்ஷியஸில் கொடுக்கறது மூலமாக அது நிகழ்வாக மாறும். இதைத்தான் அன்னைக்கு காலையில் கண்ட கனவு பலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கணும், எல்லா கனவுகளும் அவங்களுக்கு பலிக்கணும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் கேட்டு வேண்டி விரும்பி என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.